நம்ம 30 டேஸ் ஹேர் குரோத் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நிறைய கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. சோ நிறைய கஸ்டமர் என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளா நான் நினைச்சிட்டே தான் இருந்தேன். பட் இன்னைக்கு தான் அது என்னால முடிஞ்சது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு என்ன டாபிக் பேச போறேன்னா மெனாக்ஸ்டில் தாங்க. நிறைய கஸ்டமர் இது யூஸ் பண்ணிட்டு அவங்களோட பெனிஃபிட்ஸ் அண்ட் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மெனாக்ஸ்டில் அப்படிங்கிறது ஒரு ஹேர் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இது யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துங்கிறது இருக்கும். நீங்க யூஸ் பண்ண ஒரு 3 மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஹாப்பி ஆகிற அளவுக்கு அதனோட ரிசல்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். பட் அதை கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு அதனால சைடு எஃபெக்ட்ஸ் என்னோட கஸ்டமர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஹெட் ஏக் அண்ட் பிரீத் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடிக்கடி தலை சுத்துது. ஒரு மாதிரி செஸ்ட் பெயின்லாம் லைட்டா வர மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் கஸ்டமர் என்கிட்ட நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். பட் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல ஹேர் லாஸ் ஆச்சுன்னா புது முடி வளர்ச்சிங்கிறதே இல்லாம போயிடும். கஸ்டமர் நிறைய பேர் சொல்றது இதை யூஸ் பண்ணாமையா இருந்திருக்கலாமோ, யூஸ் பண்ணது ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு விழுந்த இடத்துல புது முடி வளர்ச்சிங்கிறதே இல்ல. ஸ்கேல்ப்ல ரூட்ஸே தெரிய மாட்டேங்குது. ஸ்கேல்ப் ரொம்ப விசிபிளா இருக்கு, பல்கியா இருக்கு. அந்த இடத்துல முடி வளர்றதுக்கான தடயமே இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் என்கிட்ட இதை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. சோ இதனால் வரைக்கும் நீங்க மெனாக்ஸ்டில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சடனா அதை ஸ்டாப் பண்ணவும் முடியாது. ஸ்டாப் பண்ணோம்னா நமக்கு முடி எல்லாமே அதிகமா கொட்ட ஆரம்பிக்கும். யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதை யூஸ் பண்றது அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டே வாங்க. இப்ப டெய்லி யூஸ் பண்றீங்கன்னா 2 days once அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ண பாருங்க. உங்க எல்லாத்துக்கும் அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.